டேய் அப்படி நடக்கலன்னு வையே, எல்லாத்தையும் சோழியை முடிச்சு நானும் முடிச்சுக்கணும்டா. அறிவு ஆமா, இவன் தான் உன் வீட்டு மாப்பிள்ள. இது என் வாக்கு. மீனாட்சிக்கு முன்னாடி சத்தியம் பண்றேன். இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே மாமா. நீங்க விடுங்க, பாத்துக்கலாம். நான் போய் பத்திரிக்கை கொடுக்க ஏற்பாடு பண்றேன். மாப்பிள்ள கொஞ்சம் சூதானமா இருந்துக்கங்க, இல்லைன்னா உங்களால எல்லாருக்கும் பிரச்சனை ஆகி போயிடும். உங்களுக்கும் சரி, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, உசுருக்கே ஆபத்தாய் போயிடும். பாத்துக்கங்க. கதிரே, இந்த வீட்டை விட்டு ஒருத்தி வெளியே போக கூடாதுன்னா பாத்துக்கலாம். நீ அண்ணே, ஜான்சி ராணி இருக்கேன்னு நான் பாத்துக்கிறேன். ஒருத்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வச்சிருக்கேன்டி உங்களுக்கு எல்லாம் கச்சேரி. ஏ நந்தினி, வாயை தூக்கிக்கிட்டு வராது ஏதாவது பேசுறதுக்கு. தர்சா, தர்சா இந்தாரு. தர்சா கேரு, ஒன்றும் இல்லைல்ல. இங்கே பாரு, என்ன பாரு. பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாம் மனுஷங்களா? கொல்ற அளவுக்கு ஒரு புள்ளைய போட்டு அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிப்பா. தர்சா கேரு, இங்கே பாரு, என்ன பாரு. தர்சா டாக்டர்கிட்ட போவோமா? எந்திரிப்பா, எந்திரி. முதல்ல நீங்க இருந்து எந்திரி. எழுந்துடா, ஒன்றும் இல்லைடா. இன்னும் உசுரோட விட்டு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படு. ஏய், நீ முதல்ல கிளம்பி வெளில போடி. போடி முதல்ல. அண்ணே, முழு பொறுப்பையும் அண்ணன் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. இந்த முறை தோத்தீங்க, உங்களுக்கு பெரிய அசிங்கமா போயிடும். பாத்துக்கங்க. விட்டுருவோமா? அப்படி சொல்லுங்க. செத்தான் இதோட. இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டேன். சூதானமா இருந்துக்கங்கண்ணே. இந்த வீட்டு பொம்பளைங்கள நம்ப முடியாது. கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருக்கணும். அண்ணே, ஓம் பொண்டாட்டி இருக்காளே, அவளை பார்த்து சரியா வச்சுக்க சொல்லிட்டேன். தர்ஷா, நீ ஏன்டா இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? சத்தியமா நான் படிப்புக்காக மட்டும்தான் சித்தப்பா பேசினேன். அதை தாண்டி நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. சக்தி, அந்த பொண்ணு ரொம்ப பாவம். சக்தி, அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து விலைக்கு போகணும்னு நினைச்சு போயிட்டா. சக்தி ப்ளீஸ் சக்தி, தயவு செஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லு சக்தி அவர்கிட்ட. ஏற்கனவே நம்ம குடும்பத்தால, என் பையனால அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் நிம்மதி எழுந்தது போதும் சக்தி. தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை விட்டுற சொல்லு சக்தி ப்ளீஸ். தர்ஷன் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்ல அவங்கள. அவனோட சொந்த விருப்பத்தை தான் சொல்றான். மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போகணும் தானே சக்தி சொல்றான். மத்தபடி அந்த பொண்ணை பத்தின நினைப்பு இவனுக்கோ, இவனை பத்தின நினைப்பு அந்த பொண்ணுக்கோ சுத்தமா கிடையாது சக்தி. அண்ணி, எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. அவர்கிட்ட போய் நான் என்னத்த சொல்றது? யோசிக்கிறவன் முன்னாடியே யோசிச்சு வேண்டான்னு விடாப்படியா நின்றுதான் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு விளங்கல. சக்தி, நான் திரும்ப திரும்ப பழசையா பேசுறேன்னு நினைக்காத. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ உனக்கு என் மேல என்ன ஒப்பீனியன் இருந்தது? நானா உன்னை தேடி மதுரைக்கு வந்துட்டு போனேன். மத்தபடி உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. உங்க அண்ணன் வந்து என்னை பார்த்தாரு, ஓகே சொன்னாரு, உடனே நீயும் ஓகே சொல்லிட்ட.
அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போனதும் அந்த குந்தவைய வர வச்சு அவ கூட கல்யாணம் வரைக்கும் போச்சு. நிச்சயமா சொல்றேன், நான் மட்டும் அன்னைக்கு வரல, நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருப்ப. ஆமா தானே? உன் மேல தப்புன்னு நான் சொல்லல சக்தி. உங்க அண்ணன் அவர் நினைக்கிறத உங்க எல்லார் மூலமா நிறைவேற்றணும்னு பாக்குறாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் சூழ்நிலை கைதியா இருக்கீங்க. ஏதோ இப்போ இந்த தர்ஷன் அவனா யோசிச்சு வெளியே வரணும்னு பாக்குறான். அதுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே. எப்படி சப்போர்ட் பண்றது அதை சொல்லுங்கன்னு தான் கேட்குறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் அவர் நினைக்கிறதா அவர் பண்ண போறாரு, அது உங்களுக்கும் நல்லா தெரியும்.